ஸோ எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி ப்ரேயர் பண்ணுவாங்கன்னா, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஓகேவா? குதிரை வந்து வார்க்கு போகும்போது கிங் வந்து எந்த அனிமல் மேல போவாங்க கவனிக்கலாமா? வார்க்கு போகும்போது கிங் வந்து எந்த அனிமல் மேல போவாங்கன்னு தெரியுமா? டாங்கிலே போவாங்க. வார்க்கு போகும்போது குதிரை வெரி குட் ஹார்ஸ்ல போவாங்க. சோ அப்ப என்ன ஆகும்னா, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, நம்ம வந்து அதே மாதிரி என்ன ஒர்க் பண்ணாலும் நம்மளுக்கு விக்டரி எங்க இருந்து வரும்? யார்கிட்ட இருந்து வரும் விக்டரினா? ஜீசஸ் கிட்ட இருந்து, காட் கிட்ட இருந்து, ஜீசஸ் கிட்ட இருந்து தான் வரும். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, விக்டரி வந்து சும்மா வராது. அவரோட ரத்தத்தினாலதான் நமக்கு மீட்பு வருது, விக்டரி வருது, எல்லாமே தராது. ஓகேவா? என்னன்னா, இதுக்கப்புறம் நீங்க என்ன ஒர்க் பண்ணீங்கன்னாலும் என்ன செஞ்சாலும் சும்மா எக்ஸாம் எழுதுறது இல்லைன்னா நீங்க ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நீங்க போகும்போது வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போவீங்களா? அப்ப வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போகும்போது நீங்க என்ன பண்ணணும்? ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணணும். நீங்க எங்களை பத்திரமா பாத்துக்கோங்க, உங்களோட ரத்தத்தினால என்ன பண்ணுங்க, பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கான 7th டாபிக் வந்து ஜெயமளிக்கும் ரத்தம். ஓகேவா? சோ இந்த கேம் மாதிரியே தான். காட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வச்சோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு, நமக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு. எனக்கு வந்து ஒரு சாக்லேட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீ காட் கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது நீ என்ன பண்ணணும், அவர் ஃபுல்லா வெயிட் பண்ண நினைச்சுக்கோயேன், உனக்கு காட் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, எக்ஸ்ட்ரா உனக்கு கொடுப்பாரு. நீ நல்ல மார்க் எடுக்கணும், நான் இவ்வளவு மார்க் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரேயர் பண்ணீங்கன்னா என்ன பண்ணணும், காட் வந்து என்ன பண்ணுவாரு, அவர் மேல ஃபெய்த் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் என்னோட பிள்ளை என்ன பண்ணாங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஓகேவா?